சிறார்கள் குழந்தைகள் எல்லாம் கட்டாயப்படுத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. அதனால தான் இந்த ஆட்சி வந்ததான் அவங்க ஆட்சி. குழந்தைகளுக்கே உங்களை பிடிக்கலப்பா. குழந்தைகள் இந்த வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டான் நீங்கள்லாம் மோசமான ஆளுங்கன்னு. குழந்தைகள் சொல்லி ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கி மட்டும் இல்லையே. எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது குழந்தைகள்லாம் சொல்லி தான் அப்பா அம்மாவை ஓட்டு போட்டு உங்கள் அப்பாவை காலி பண்ணாங்க. ஏன்னா உங்கள் அப்பா தீய சக்திங்கிறது அப்போ குழந்தைகளாக இருந்தவர்களுக்கே நல்லா தெரியுமே. அதே மாதிரி நீங்கள் தீய சக்திங்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் கொண்டு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் தீய சக்தியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட மாற்றி ஓட்டு போட வச்சாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் இன்னும் புரிஞ்சுக்கல தோற்றதுக்கு காரணத்தை. குழந்தைங்க மட்டும் சொல்லி ஓட்டு போட வைக்கலை. பெண்களில் 60% உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு இருக்காங்க. ஏன் போட்டாங்க? 1000 ரூபா கொடுத்தீங்களே, 2000 ரூபா கொடுத்தீங்களே ரேஷன் கார்டுக்கு. ஏன் பெண்கள் உங்களுக்கு எதிராக போட்டாங்க? நீங்கள் நல்லவர்கள் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இவர்கள் நல்லவர்கள் இல்லை, மோசமானவர்கள், இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு தான் பெண்கள் மாற்றி போட்டாங்க. எப்போவுமே பெண்கள் தான் முடிவு எடுக்கும். அதாவது இந்திய தமிழ்நாட்டு அரசியலை முடிவு செய்பவர்கள் பெண்கள் தான். எடுத்துக்கங்க, கருணாநிதி இருப்பார், எம்ஜிஆர் இருப்பாங்க. பெண்கள் சாரையாக வந்து ஓட்டு போட்டோன்னு கருணாநிதி சொல்லுவார், நம்ம காலியாக பொம்பளைங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க. ஏன்னா பொம்பளைங்களுக்கு பூரா கருணாநிதி தான் பிடிக்காது, எல்லா கதையும் தெரியும். அதனால் பெண்கள் தான் உங்களை காலி பண்ணவங்க. இதை விட்டுட்டு வெறும் குழந்தைங்க சொன்னாங்கன்னா அவங்க அரசியல் புரியலை. நாங்கள் எப்படி சொன்னோம் தாவைக்கா ஜெயிக்க நீங்கள் தோப்பீங்கன்னு? எப்படி சொன்னோம்? அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த அல்காரிதத்தை போட்டு 18 வயசுலேருந்து 39 வயசில் இருக்கிறவன் எப்படி சிந்திக்கிறான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக சார்ட்டு போட்டு, அந்த சார்ட்டின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன். ஏன் 18 சேனலுங்க சொல்ல வேண்டியது தானே? அவன் வச்சுக்கிட்டு மைக்கை போய் நீட்டிக்கிட்டு ஃபோனில் போய், சார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுதான் அந்த பழங்காலத்துலேருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி உலக அளவில் எவ்வளோ முன்னேறி போச்சு. எவனுக்கும் அதை பற்றி தெரியல. காசை வாங்கிட்டு பாதி பேர் சொன்னான், ஒன்றுமே தெரியாமல் பாதி பேர் சொன்னான். இன்னும் சில பேர் எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷனுக்கு ஓட்டுன்றதுக்கு முதல் நாள் வந்துக்கிட்டு நான் போலீஸ்காரங்களெல்லாம் வச்சு எடுத்துட்டேன், இது விஜய் தான் ஜெயிப்பார். அந்த பக்கம் திமுகலேருந்து ஃபுல்லாக ஜாலி அடித்து பதவிகளை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னவங்கலாம் இருக்கான். யாரிடமும் கணக்கு இல்லை. போலீஸ்காரனை வச்சு சொன்னீங்கன்னா என்ன கணக்கு? எங்ககிட்ட அல்காரிதம் இருக்குது. அல்காரிதத்தில் வந்து எப்படி சிந்திக்கிறான், இந்த வயசுலேருந்து இந்த வயசு உள்ளவன் அவனிடம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் சொன்னான். இன்னும் ஸ்டாலினுக்கு